கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கைது. இரு பேருந்துகள் மோதி விபத்து, 16 பேர் படுகாயம். யாழில் 40,000 போதை மாத்திரைகள் மீட்பு. மகிந்தவுக்கு பாதிப்பென்றால் நாட்டிற்கு கலவரம் வெடிக்கும், அரசு எச்சரிக்கும் முன்னாள் எம்பி. வெளிநாடு செல்வதற்கு இரவிரவாக வீதியில் தஞ்சமடைந்துள்ள மக்கள். அரச வைத்தியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். அத்தியாவசிய பொருட்களின் விலையில் மாற்றம், வெளியான அறிவிப்பு. மத்திய வங்கி விடுத்துள்ள விசேட அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அனுராதபுரம் பகுதியில் வைத்து போக்குவரத்து போலீசாருக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் யாழ்ப்பாணத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டதாகவும் மேலதிக சட்ட நடவடிக்கைகள் தொடரும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க குறிப்பிட்டுள்ளார். மேலும் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கபரணை மெனேரியா வீதியின் 7வது மைக்கேல் பகுதியில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் 16 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 11 மணியளவில் தனியார் பேருந்தும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் விபத்தில் சிக்கியுள்ளன. விபத்தில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தில் பயணித்த 12 பேரும் தனியார் பேருந்தில் பயணித்த 4 பேரும் காயமடைந்து புலனறுவை பொது மருத்துவமனையிலும் கபரணை பிரதேச மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் 2 பேருந்துகளின் சாரதிகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்டுநாயக்காவிலிருந்து சிறைப்புற பகுதியில் இறுதி சடங்குக்கு சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து விபத்துக்குள்ளான தெரிவித்த போலீசார் தனியார் பேருந்து சாரதியின் கவனக்குறைவால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 40,000 போதை மாத்திரைகளுடன் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட போதை மாத்திரைகளின் மொத்த பெறுமதி 80 லட்சம் ரூபாய் என தெரிவித்துள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகளால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டால் நாட்டில் மீண்டும் கலவரம் வெடிக்கும் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அனைவரும் ஒன்றிணைந்து போட்டியிட வேண்டும், செயல்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளோம். பொருளாதார மீழ்ச்சிக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எடுத்த தீர்மானங்கள் சிறந்தது என்பதால் ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு ஒத்துழைப்பை வழங்கினோம். எமது இடைக்கால அரசாங்கத்தின் தீர்மானங்கள் சரியென்று ஏற்றுக்கொள்ளும் நிலையில் மக்கள் இன்று உள்ளார்கள். பொதுஜன பெரமுனவுக்கு எதிராக நாங்கள் செயல்படவில்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீதான கௌரவம் என்றும் அவ்வாறே உள்ளது. எனவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாதுகாப்பு நாட்டுக்கு முக்கியமானது. அவருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் இந்த நாட்டில் மீண்டும் கலவரம் தோற்றம் பெறும் என குறிப்பிட்டுள்ளார். கடவுச்சீட்டினை பெற்றுக் கொள்வதற்காக இலங்கை குடிவரவு குடியகல்வு திணைக்களத்துக்கு முன்பு மக்கள் நள்ளிரவு முதல் வரிசையில் நின்று கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் திணைக்களத்துக்கு முன்பு நீண்ட வரிசையில் குவிந்திருந்த மக்களை பாதுகாப்பு அதிகாரிகள் காலை 6 மணிக்கு முன்னதாகவே உரிய முறையில் உள்ளே செல்ல அனுமதித்துள்ளனர். எனவே இதனைத் தொடர்ந்து மக்கள் டோக்கன்களை பெற்று உரிய முறையில் தமது சேவைகளை பெற ஆரம்பித்துள்ளனர். இதன்படி குறித்த மக்களுக்கு இதன்போது கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கான பணிகளும் ஆவணங்களை சரிபார்க்கும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
அரசு வைத்தியசாலைகளில் அலுவலக நேரத்துக்கு பிறகு மேற்கொள்ளப்படும் அறுவை சிகிச்சைகளுக்காக வைத்தியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க ஜனாதிபதி நிதியம் முடிவு செய்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாகக் குழு நேற்று முதன்முறையாக கூடியபோது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஜனாதிபதி நிதியத்தின் நன்மைகளை மேலும் வினைத்திறனாக்குவதற்கான திட்டங்களை தயாரிப்பது மற்றும் தற்போதுள்ள பிரச்சினைகளை கண்டறிந்து அவற்றுக்கான தீர்வுகளை வழங்குவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் அரசாங்க வைத்தியசாலைகளில் அறுவை சிகிச்சைகளுக்காக காத்திருப்போர் பட்டியலில் காத்திருப்போர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதற்கான ஒரு தேர்வாக அலுவலக நேரத்துக்கு பிறகு அறுவை சிகிச்சைகள் செய்வது குறித்தும் அவற்றை செய்யும் வைத்தியர்களுக்கு ஜனாதிபதி நிதியிலிருந்து ஊக்கத்தொகை வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய, சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளர் ரோசன் கமகே உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுகர்வோர் விவகார அதிகார சபை பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மொத்த மற்றும் அதிகபட்ச சில்லறை விலை வரம்புகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி வெள்ளை முட்டை, பால்மா, கோதுமை மா, சீனி, பருப்பு, உருளைக்கிழங்கு உள்ளிட்ட 22 பொருட்களுக்கு மொத்த மற்றும் அதிகபட்ச சில்லறை விலைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நிர்ணயிக்கப்பட்ட விலைகள் முதலாம் மாதம் 27ஆம் தேதி தொடக்கம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கு அமைய வெள்ளை முட்டையின் விலை 28 ரூபாய் தொடக்கம் 35 ரூபாவாகவும், 400 கிராம் பால்மாவின் விலை 870 ரூபாவாகவும், 1000 ரூபாவாகவும், 1 கிலோ கிராம் கோதுமை மா 155 ரூபாய் தொடக்கம் 163 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் 1 கிலோ கிராம் வெள்ளை சீனி 228 ரூபாய் தொடக்கம் 1 கிலோ கிராம் வெள்ளை சீனி 228 ரூபாய் தொடக்கம் 245 ரூபாவாகவும், 1 கிலோ கிராம் பருப்பு 275 ரூபாய் தொடக்கம் 293 ரூபாவாகவும், 1 கிலோ கிராம் இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு 160 ரூபாய் தொடக்கம் 180 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 கிலோ கிராம் வெள்ளை அரிசி 210 ரூபாய் தொடக்கம் 220 ரூபாவாகவும், உள்ளூர் அரிசி 220 ரூபாய் தொடக்கம் 230 ரூபாவாகவும், இறக்குமதி செய்யப்பட்ட 1 கிலோ கிராம் அரிசி 210 ரூபாவாகவும் 220 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. ஓரிரவு கொள்கை வட்டி வீதத்தை தற்போதைய அளவான 8% பேணுவதற்கு இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. நேற்றைய தினம் இடம்பெற்ற நாணய சபை கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள அறிக்கை ஒன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணவீக்க இலங்கை 5% கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் உள்நாட்டு மற்றும் சர்வதேச பேரண்ட பொருளாதார அபிவிருத்திகளை கருத்தில் கொண்டு நாணய சபை இந்த தீர்மானத்தை மேற்கொண்டதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. பணவீக்கமானது 2025ஆம் ஆண்டின் 2ஆம் அரையாண்டில் இலக்கிடப்பட்ட மட்டத்தினை நோக்கி சீராக ஆரம்பிப்பதற்கு முன்னர் அடுத்த சில மாதங்களுக்கு இந்த போக்கு தொடரும் என எதிர்பார்ப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் மத்திய வங்கியில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து சிரேஷ்ட பொருளியலாளர் இவ்வாறு விளக்கமளித்துள்ளார். இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.